சின்ன வயசுல இருந்தே நல்லா தெரிஞ்சுக்கோங்க மேடம். சின்ன வயசுல இருந்தே நான் நாடகத்துல நம்ம டிராமால போனாலே அலறும். ம். எல்லா டைமும் இப்பவும் அலர்றாங்க. காலேஜ்லயும் அப்படிதான். காலேஜ்லலாம் சேலத்துல படிச்சேன் மேடம். ம். பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி பிபிடி நான் படிச்சது. இது 5 இயர்ஸ் வைங்க +2 முடிச்சுட்டு. அப்போ ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் மிட் டவுன் இருக்கும். ரோட்டரி கிளப், ரோட்ராக்ட், லயன்ஸ் கிளப். அதுல பிரசிடென்ட்டே ஆக்டிங்க பார்த்துட்டு அந்த பையன் நல்லா வருவான். காலேஜ்லயும் போய் அதே நல்ல பேர் தான் எடுத்தோம். இன்டர் காலேஜ் மீட் இருக்கும். சோனா இன்ஜினியரிங் காலேஜ் வருவாங்க. அதுக்கப்புறம் 7த் ஆர்ட்ஸ், 8த் ஆர்ட்ஸ் பெரிய இது இருக்கும். அவங்ககிட்டயும் ஜெயிச்சு வந்தேன். மதுரையில இருந்து சேலத்துல போறப்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா மதுரை ரொம்ப டஃப்பா ரொம்ப இருக்கும். நல்ல பேரு இல்ல வாங்கியிருக்கீங்க. சொல்ல வரேன் மேடம். ம். நீங்க சொல்ற மாரி அப்படி ஒரு பக்கம் போச்சு. அதே சமயத்துல நல்லா படிக்கவும் செய்வோம் மேடம். ம். நல்லா படிப்போம். நெறைய மார்க் வாங்குவோம். அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணிட்டோம், டக்குனு +2 முடிச்ச உடனே பிசியோதெரபி ஜாயின் பண்றோம். இதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குன்ட்டு. ம். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அங்கேயும் போய் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் கன்டின்யூ ஆகுதுன்னு வைங்க. ம். அதே பேரும் புகழும் எடுக்கிறோம். படிப்ப முடிச்ச உடனே மேடம் சினிமான்றது கேம்லிங் மேடம். நான் அப்பயே வாய்ப்பு தேட வந்து, இது பண்ணி நான் அதுக்கு இடையில ஒரு கிளினிக் பார்த்து, பேஷண்ட் பார்த்து, எக்ஸ்பீரியன்ஸ் ஆயி, எனக்கு அதுல கிடைக்கிற ஒரு ஒரு எஜுகேட்டட் பெர்சனா அப்படித்தானே போணும் உங்களுக்கு. ம். அப்படியே போயிட்டேன். பட் ஒரு மனசுல ஒரு வடு இருந்துகிட்டே இருக்கும். என்னடா இது நம்மளோட திறமை ஒரு பக்கம் இதாகுதே அப்படின்னு. ஆனா ஒரு விஷயத்த நம்புவேன் மேடம். கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி. ம். அ அ இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சராவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடம், கடவுள் வந்து ஒரு ஃபேமஸ் ஒரு என்ன சொல்ல அது யோகமா என்னன்னு சொல்ல தெரியல. எனக்கு என்ன சொல்ல தெரியல. ஒரு பப்ளிசிட்டி நல்ல விஷயங்களுக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கும். 2000 பேர் இருந்தாலும் அதுக்கு நம்மளுக்கு ஒரு புகழ் இருக்கும். 5000 பேர் இருந்தாலும் நம்மளுக்கு தனியா புகழா இருக்கும். அத அனுபவிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே எப்படியோ எப்படியோ ஒரு விதத்துல நம்ம உள்ள போவோம் அப்படின்னு நான் அத மறந்துருவேன் அப்படியே.